மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் ஆண்மையின்மை அல்லது எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் அல்லது ஆண்களுக்கு ஆண்குறி விரைப்பு அடைய முடியாத தன்மைக்குரிய விடயங்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்று ஒரு முக்கியமான விடயத்தை பார்க்க போகிறோம். என்னவென்றால், உலகத்திலே எல்லா நோய்களுக்கும் ஒரு வரைவிலக்கணம் ஒன்று இருக்கிறது. அதாவது இன்டர்நேஷ்னல் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டிசீஸ் என்று சொல்லுவோம். அதாவது உலகம் முழுவதுமே ஏற்றுக்கொள்ளப்பட்ட, அதாவது உங்களுக்கு தெரியும், இந்த WHO எனப்படுகின்ற வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், உலக சுகாதார ஸ்தாபனத்தினாலே நியமிக்கப்பட்ட ஒரு வரையறை, அதாவது இன்டர்நேஷ்னல் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டிசீஸ். அதன் கீழ் அடிப்படையிலே இந்த இரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன், இந்த ஆண்மையின்மைக்குரிய விடயத்தை பார்ப்பதற்காக ஒரு 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 விடயம் ஒன்று இருக்கிறது. என்னென்றால், நாங்கள் அதை IIEF என்று சொல்வோம். இன்டர்நேஷனல் இண்டெக்ஸ் ஆஃப் இரெக்டைல் ஃபங்க்ஷன், IIEF, இன்டர்நேஷனல் இண்டெக்ஸ் ஆஃப் இரெக்டைல் ஃபங்க்ஷன் எனப்படுகிற ஒரு வரைவிலக்கணம் இருக்கிறது. இதன் அடிப்படையிலே நாங்கள் ஒருவருக்கு ஏற்படுகின்ற இந்த பிரச்சனையை எவ்வாறு நாங்கள் பிரிக்க முடியும், வகுக்க முடியும் என்பதை பற்றி பார்ப்போம். முதலாவதாக, நான் நேற்றைய நிகழ்ச்சியிலே சொன்னது போல, முதலாவதாக இரெக்ஷன் ஃப்ரீக்வன்சி. ஒரு நாள் இரவிலே எத்தனை தரம் ஆண்குறி விரைப்படைகிறது, அதை சொல்லுவோம் இரெக்ஷன் ஃப்ரீக்வன்சி. ரெண்டாவதாக இரெக்ஷன் குவாலிட்டி, அதாவது இந்த ஆண்குறியினுடைய விரைப்பு தன்மையினுடைய அளவு. அதைத்தான் நான் அந்த வாழைப்பழ கதை மூலம் உங்களுக்கு விளங்கப்படுத்தினேன், இரெக்ஷன் குவாலிட்டி. மூன்றாவதாக பெனிட்ரேஷன் குவாலிட்டி, அதாவது ஒரு ஆண் தன்னுடைய பெண் துணையுடன் இருக்கின்ற போது அந்த பெண்ணினுடைய யோனி பக்கத்திலே நாங்கள் உட்புகுத்துகின்ற போது உட்புகுத்துகின்ற அளவு, அதாவது குவாலிட்டி என்று சொல்லுவோம், பெனிட்ரேஷன் குவாலிட்டி. சில பேருக்கு ஆண்குறி விரைப்படைகிறது என்று அவர்கள் சொல்லுவார்கள். ஆனால் அவர்களுடைய பெண் துணை எங்களிடம் சொல்லுவது என்னவென்றால், அவருக்கு அதாவது உட்புகுத்துவதற்குரிய அந்த நீட்சியோ அந்த விரைப்பினுடைய இறுக்கத்தன்மையோ குறைவாக இருக்கிறது. அதைத்தான் நாங்கள் சொல்லுவோம் பெனிட்ரேஷன் குவாலிட்டி. இவையெல்லாம் இதை பாதிக்கக்கூடிய ஒரு விடயங்களாக இருக்கின்றது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரி. எனவே சில பேர் தங்களுடைய விரைப்புத்தன்மை சாதாரணமாக வருவது, ஆனால் தன்னுடைய பெண் துணையுடன் அவராலே தொடர்பினை வைத்துக் கொள்ள முடியாது. அதுக்கு தான் முக்கியமாக என்னத்தை சொல்லுவோம் என்றால் பெனிட்ரேஷன் குவாலிட்டி என்று சொல்லுவோம். அதாவது பெண்ணினுடைய யோனி உள்ளுக்குள் நாங்கள் செலுத்துகின்ற அளவினுடைய ஒரு மதிப்பீடு, அதைத்தான் பெனிட்ரேஷன் குவாலிட்டி என்று சொல்லுவோம். நான்காவது விடயம் என்னவென்றால் மெயின்டெனன்ஸ் ஃப்ரீக்வன்சி ஆஃப் பெனிட்ரேஷன். அதாவது நாங்கள் இந்த உட்புகுத்துகின்ற போது எவ்வளவு தரம், எத்தனை தரம் நாங்கள் அந்த பெண்ணுடன் இருக்கின்ற போது அந்த விரைப்புத்தன்மை பேணப்படுகிறது. சில பேருக்கு 1-2 முறை அந்த பெண்ணினுடைய யோனி பக்கத்துக்குள் விட்டு பிறகு உடனடியாகவே அந்த விரைப்புத்தன்மை இல்லாமல் போய்விடும். அதில் ஒரு விதமான பிரயோசனமும் கிடையாது. அந்த பெண் கற்பம் தரிக்கக்கூட முடியாது. இதைத்தான் சொல்வோம் மெயின்டெனன்ஸ் ஃப்ரீக்வன்சி ஆஃப் பெனிட்ரேஷன். அதாவது அந்த விரைப்புத்தன்மையை அவர் உட்புகுத்துகின்ற போது எவ்வளவு நேரம் அவர் பேணுகிறார் என்பதைத்தான் நாங்கள் மெயின்டெனன்ஸ் ஃப்ரீக்வன்சி ஆஃப் பெனிட்ரேஷன் என்று சொல்லுவோம். எவ்வளவு நேரம் அதை அவர் பேணிக்கொண்டு இருக்கின்றார். அடுத்த பகுதி என்னவென்றால் மெயின்டெனன்ஸ் ஆஃப் இரெக்ஷன் ஆஃப்டர் பெனிட்ரேஷன். அதாவது முற்றிலுமாக உட்புகுத்திய பிற்பாடு எவ்வளவு தரம் அது எவ்வளவு நேரம் அது பேணப்படுகிறது. இவையெல்லாம், அதாவது இவளையெல்லாம் உண்மையாக இது ஒரு ஸ்டாப் வாட்சை வைத்துக்கொண்டு கணிக்கப்படுகிற நேரங்கள் அல்ல. சாதாரணமாக ஒரு ஆண் எங்களிடம் சொல்லுகின்ற விடயம், நான் உட்புகுத்தியவுடன் என்னுடைய விரைப்புத்தன்மை அப்படியே அற்றுப்போகிறது, அதில் உட்புகுத்தது கொஞ்சம் நேரமுடன் அது அற்றுப்போகிறது. இவ்வாறு பல விடயங்களை அவர்கள் சொல்வார். இதற்காகத்தான் இந்த IIEF எனப்படுகிற இன்டர்நேஷனல் இண்டெக்ஸ் ஆஃப் இரெக்டைல் ஃபங்க்ஷனுக்குரிய இந்த WHO வரையறுக்கப்பட்ட ஒரு விடயமாக இது இருக்கின்றது. எனவே மெயின்டெனன்ஸ் ஆஃப் இரெக்ஷன் ஆஃப்டர் பெனிட்ரேஷன். அடுத்த முக்கியமான விடயம் என்னவென்றால் இரெக்ஷன் கான்ஃபிடன்ஸ். அதாவது ஒரு ஆணுக்கு, அதாவது ஆண்குறி நன்றாக விரைப்படைகிறது,
கன நேரம் ஒரு நாளைக்கு ஒரு நாள் இரவிலே 4-5 தரம் விருப்படைகிறது. நான் சொன்னேன் 2 இருந்து 6 தரமாக கட்டாயமாக ஒரு ஆணுக்கு ஆண்குறி விரைப்படைய வேண்டும். அப்படி ஏற்படுகிறது. அதே நேரத்திலே அந்த ஆண் அந்த பெனிட்ரேஷன் குவாலிட்டி என்று சொல்லப்படுகின்ற நல்லாக பெண்ணுக்கு உட்பூத்தக்கூடியதாக இருக்கிறது. உட்பூத்திய உடனே அந்த உட்பூத்தியவுடன் அந்த விரைப்புத்தன்மை பேணப்படுகிறது. உட்பூத்திய பிற்பாடும் அந்த விரைப்புத்தன்மை இவ்வளவு நேரம் பேணப்படுகிறது. அடுத்ததாக இரெக்ஷன் கான்ஃபிடன்ஸ் என்று சொல்லப்படுகிற மிக முக்கியமான விடயம், அந்த ஆணுக்கு ஒரு திருப்தி ஏற்படுகிறதா, தான் தன்னுடைய விரைப்புத்தன்மை ஒழுங்காக பேணப்படுகிறது, தான் ஒரு இன்பத்தை தன்னுடைய பெண் துணையை கொடுத்தேன் என்ற அந்த இரெக்ஷன் கான்ஃபிடன்ஸ் ஏற்படுகிறதா. இதிலே அந்த பெண் துணையினுடைய பங்களிப்பும் ஒரு முக்கியமாக இருக்கிறது. அந்த பெண் துணை கூட சொல்லுவார், என்ன இந்த விரைப்புத்தன்மை சாதாரண நல்லது, அது நல்லாக பேணப்படுகிறது. அதே நேரத்தில் அந்த பெண் தான் உச்சக்கட்டம் அல்லது ஆர்காசத்தை அந்த பெண் அடைந்தார் என்று சொல்லுகிற போதுதான் அந்த இடத்துல என்ன ஏற்படுகிறது என்றால் இந்த இரெக்ஷன் கான்ஃபிடன்ஸ் ஏற்படுகிறது. எனவே இவ்வளவு விடயங்களும் இந்த பீனாயில், அதாவது உங்களுக்கு சொன்னது போல பீனாயில் டிஸ்ஃபங்க்ஷன் என்று சொல்லப்படுகிற இந்த ஆண்மையின்மை அல்லது ஆண்குறி விரைப்பு அடைய முடியாத தன்மையில் ஏற்படுகிறது. கடைசியாக சொல்லப்பட்ட விடயம் மிகவும் முக்கியமானது. பல பேர் சில நேரங்களில் பெண் துணையுடன் நாங்கள் வினவுகின்ற போது அவர்கள் சொல்லுவார்கள், அவருடைய விரைப்புத்தன்மை நல்லாக ஏற்பட்டது, தான் உச்சக்கட்டம் அடைந்தேன். ஆனால் அந்த நிலைமை ஆணுக்கு வருவதில்லை. அதற்கு என்ன இருக்கிறது, அவருக்கு இந்த இரெக்ஷன் கான்ஃபிடன்ஸ் என்பது மிக மிக குறைவாக இருக்கிறது. அவர் நினைத்துக் கொண்டிருக்கிறார் தன்னுடைய அந்த விரைப்புத்தன்மை போதாது, தன்னுடைய பெண் துணைக்கு தான் போதுமான அளவு இன்பத்தை கொடுக்கவில்லை என்று சொல்லி அந்த ஆண் நினைத்துக் கொண்டிருக்கிறார். இது மிகவும் முக்கியமானது. இது மனநிலையுடன் மிகுந்த நேரம் சம்பந்தப்பட்ட விடயமாக இருக்கின்றது. அதே நேரத்தில் இன்னொன்றை நான் இங்கே சொல்லுகிறேன். அதாவது இன்னொரு முக்கியமான விடயம் என்னவென்றால், அதை நாங்கள் ஃபீமேல் இன்ட்ராவெஜைனல் லேட்டன்சி பீரியட் என்று ஒன்று இருக்கிறது. அதாவது ஒரு பெண் உச்சக்கடைவதற்குரிய எவ்வளவு நேரம் எடுக்கிறது என்ற ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த நேரம் சாதாரணமாக நாங்கள் சொல்ல போனால் இன்ட்ராவெஜைனல் ஃபீமேல் இன்ட்ராவெஜைனல் லேட்டன்சி பீரியட் என்று சொல்லுவோம். இது சாதாரணமாக 11 நிமிடங்கள். இது கணிக்கப்பட்டிருக்கின்றது. பல தரப்பட்ட பெண்களை ஆராய்ச்சி செய்து அதன் மூலமாக இது எவ்வளவாக இருக்கின்றது, மிகவும் அதிக அளவு 14 நிமிடம். எனவே ஒரு பெண் உச்சக்கட்டம் அடைவதற்குரிய, அதாவது இதை நாங்கள் இன்ட்ராவெஜைனல் ஃபீமேல் இன்ட்ராவெஜைனல் இஜக்குலேட்டரி லேட்டன்சி பீரியட் என்று கூட சொல்லுவார்கள். அதாவது பெண் உச்சக்கட்டம் அடைந்து அதன் மூலமாக அவர்களுடைய இந்த யோனி பக்கத்தில் இருந்தும் வெஜைனாவில் இருந்தும் அவர்களுக்கு அந்த நீர் வெளியேறுகின்ற போது அதைத்தான் நாங்கள் இஜக்குலேஷன் என்று சொல்லுவோம். அந்த லேட்டன்சி பீரியட், இஜக்குலேட்டரி லேட்டன்சி பீரியட், இது சாதாரணமாக மிகவும் கூடியதாக 14 நிமிடங்களாக இருக்குது. ஆண்களுக்கு இது பலதரப்பட்டு வேறுபடும். சில பேருக்கு 5 to 10 நிமிடங்கள் மட்டும் இருக்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை நீங்கள் மற்றொரு அறிமுகப்படுத்தலாம். இதை லைக் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம், மணி சின்னத்தை அமைத்து அல்லது பெல் சாய்ந்து அமர்த்தி இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மேலதிக விவரங்கள் தேவையாக இருந்தால் 00947435654545 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். பிறந்திருக்கு நாம் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய அனைவருக்கும் பொதுவாக விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.